ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பாப்பூஸ் கிச்சன். இன்னைக்கு என்னுடைய கிச்சன் பார்த்தீங்கன்னா கமகமகமன் ஒரே பிரியாணி ஸ்மெல் அடிக்குது. என்ன விசேஷம்னா நம்ம வீட்டில் யக்னி புலாவ் பண்ணியிருக்கோம். இது முஸ்லீம்ஸோடைய ஃபேவரட் ஃபெஸ்டிவல் ரெசிபி. எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்லையும் இது பண்ணுவாங்க. சூப்பராக சிம்பிளாக நம்ம வீட்டில் இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க போகலாம். ஸ்டெப் 1, லெட்ஸ் பாயில் மட்டன். நல்லா கழுவி சுத்தம் செஞ்ச ஃபேட் உள்ள மட்டன் 750 கிராம்ஸை ஒரு ப்ரெஷர் பேனில் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போது ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, சீரகம், சோம்பு, மிளகு, ஜாதிபத்திரி, ஸ்டார் அனிஸ், பட்டை எல்லாத்தையும் அளவுப்படி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஆனியனும் 5 பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன் போட்டுட்டு 500 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது இந்த கறி ஃபுல்லாகவே முங்கணும், அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரில் நல்லா வேக விட்டுறலாம். 10 நிமிஷம் வேகட்டும். அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டெப் 2, லெட்ஸ் ஃப்ரை ஆனியன்ஸ். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடான பிறகு 2 ஆனியனை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சும் கொஞ்சம் ஹையில் வச்சு மாற்றி மாற்றி நல்லா வெயிட்லெஸ்ஸாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டெப் 3, லெட்ஸ் சோக் ரைஸ். 500 கிராம்ஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். இதை 4 to 5 டைம்ஸ் நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு இது ஃபுல்லாக முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 15 to 20 மினிட்ஸ் ஊற வச்சிடணும். ஒரு அகலமான பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் 50 ml அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும். நெய் மட்டும்தான் இந்த புலாவுக்கு நம்ம சேர்க்குறோம். இது சூடான பிறகு இதில் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, ஜாதிபத்திரி, கல்பாசி. இது மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்தது 4 ஆனியனை இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் உப்போடு சேர்த்து 2 நிமிஷம் வதக்கலாம். வதக்கிட்டு மூடி போட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் இது நல்லா சுருளை வதங்கட்டும். 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்துட்டு இந்த மாதிரி வதங்கின பிறகு 6லேருந்து 7 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதை இதில் போட்டு வதக்கிடலாம். பச்சை வாசனை போகிற வதக்கிட்டு இப்போ பாயில் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை மாத்திரம் தனியாக பிரித்து எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை பண்ண போகிறோம். இதுலேயே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு இந்த டைமில் சேர்த்துட்டு அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வதக்கி விடலாம். 1 கப் தயிர், மீடியம் சைஸ் கப்பில் 1 கப் தயிர் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தயிர் நல்லா புளிச்சு இருக்கணும். 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவையும் பொடிசாக அரிஞ்சு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸை சேர்த்துக்கலாம். தண்ணியை நல்லா இருத்துட்டு வெறும் ரைஸை மாத்திரம் இந்த மட்டனோட சேர்த்துக்கிட்டு இப்போ இது பாயில் ஆகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ சூப்பில் 2 கப்பு தண்ணி இருக்கிறதுனால சூப்பும் ப்ளஸ் 1 கப்பு நார்மல் வாட்டரும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் டிப்ஸில் சொல்கிறேன். இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் பாயில் ஆகட்டும். 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ தண்ணியும் ரைஸும் ஒரு லெவலுக்கு வந்துடுச்சு. இந்த டைமில் ½ லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு கலக்கி விட்டுக்கலாம். இப்போ சால்ட் டேஸ்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ½ ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி அளவுக்கு பொடிசாக அரிஞ்ச கொத்தமல்லியை சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போது டிப்ஸ் டைம். டிப் 1, வாட்டர் மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இன்றைக்கி ½ அன் ஹவர் நான் ரைஸை சோக் பண்ண விட்டுட்டேன். அதனால தண்ணி அளவை நான் கம்மி பண்ணியிருக்கேன். 4 கப்புக்கு பதிலாக 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன். பட் நார்மலாக 15 மினிட்ஸ் நம்ம ஊற வைக்கணும். அதுக்கு 1:1.5, 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி இருந்தால் போதும். இதில் மட்டன் சூப்பையும் ஆட் பண்ணிட்டு தான் இந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கணும். டிப் 2, நெய் 50 ml குறைஞ்சது எடுத்துக்கணும். அப்படி இல்லாட்டினா புலாவ் ரொம்ப ட்ரையாக இருக்கும். டிப் 3, பச்சை மிளகாய் அரைச்சி சேர்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி அரைக்கும் பொழுது 1 கல் உப்பு போட்டு நம்ம அரைச்சிக்கிட்டோன்னா பிரியாணியில் ஒரு கசப்பு தன்மை இருக்காது. 15 minutes later. 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுறோம். சூப்பராக இருக்குது. புலாவ் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஃபைனலாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை கார்னிஷ் பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் நெய் எடுத்து மேலே அப்படியே ட்ரிசில் பண்ணி விட்டுடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒரு யக்னி மட்டன் புலாவை என்ஜாய் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் பிரியாணி எபிசோடில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then, bye bye from Papu's Kitchen.